வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த பதிவு எதுக்காகனா, ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி டாட் எப்படி பிடிக்கிறதுங்கிறத போட்டிருக்கோம். அது வந்து சிங்கிள் டாட் ப்ளவுஸு, இது வந்து 3 டாட் ப்ளவுஸ். இந்த 3 டாட் ப்ளவுஸில் வந்து இந்த டாட் பிடிச்சி இந்த 3 டாட்டுக்கும் இடைவெளி வந்து 1 இன்ச்சு இருக்குது. இது எப்படி பிடிச்சிருக்கோங்கிறது தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஷோல்டர்லாம் ஆல்ரெடி நம்ம எப்போவுமே ஷோல்டர் பிசுறு தெரியாத அளவுக்கு தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஷோல்டர் பிசுறு வந்து தெரியாத அளவுக்கு தான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஷோல்டர் பிசுறு தெரியாத அளவுக்கு தான் நான் ஜாயின் பண்ணி இருக்கேன். இப்போ நம்ம இந்த சைடு டாட் பிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லையா, இது வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதை எப்படி டபுளாக கரெக்டாக இந்த ஷேப்பில் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டு நமக்கு இப்படி கிடைக்கும். இப்போ இதில் இருந்து தான் நீங்கள் ஒரு 1.25 இன்ச்சு பாயிண்ட் வைக்கணும். இவங்க வந்து ஆள் வந்து ஒல்லியாக தான் இருப்பாங்க, ரொம்ப வண்ணமாலாம் இருக்க மாட்டாங்க, மீடியம் தான். அதனால் அவங்களுக்கு ஒரு 1.25 இன்ச்சு போதும். இந்த 1.25 இன்ச்சிலேருந்து இந்த உயரம் 3 இன்ச்சு. அதே மாதிரி இந்த 3 டாட்டுக்கும் கேப் வந்து ஒரு 1 இன்ச்சு இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. இந்த 3 இன்ச்சு உயரம் எடுத்துருக்கோம்ல, இந்த 3 இன்ச்சு உயரத்தில் இருந்து இந்த கேப்பு 1 இன்ச்சு. அதே மாதிரி இந்த கொக்கி சைடில் இருந்து பிடிக்கக்கூடிய டாட்டுக்கு பாயிண்ட்டு இப்படி வச்சுக்கணும். இதில் கேப்பு 1 இன்ச்சு. இப்போ இந்த டாட்டுக்கும் கேப்பு 1 இன்ச்சு இருக்குது. இதுதான் சென்ட்ரு புள்ளி. இதிலேருந்து 1.25 இன்ச்சு எடுத்து உயரம் 3 இன்ச்சு எடுத்திருக்கேன். இந்த 3 இன்ச்சிலேருந்து தான் 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. திரும்ப ரிட்டன் இந்த சென்ட்ரு பாயிண்டில் இருந்து தான் இங்கேருந்து 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம டாட் வந்து இதில் ஸ்ட்ரைட்டாக தான் பிடிக்கணும். இப்போ நம்ம இந்த 2 டாட்டையும் பிடிச்சிட்டோம். இந்த மெயின் டாட்டு, இந்த கொக்கி சைடு இல்லைன்னா வி போடக்கூடிய பகுதி, இந்த சைடு நம்ம டாட்டு பிடிச்சாச்சு. இப்போ இந்த 2 டாட்டையும் இப்படி இணைச்சோம் அப்படின்னா 3ஆவதாக ஒரு டாட்டு கிடைக்கும். தெரியுதா? இது சென்ட்ரு புள்ளி. உங்களுக்கு இந்த புள்ளி தெரியுதா? இது சென்ட்ரு புள்ளி. இதில் இருந்து நம்ம 3ஆவது டாட்டு இப்போ பிடிக்க போகிறோம். இந்த 3ஆவது டாட்டுக்கும் கேப்பு ஒரு 1 இன்ச். இந்த கேப் வந்து 1 இன்ச்சும் இருக்கலாம், இல்லைன்னா 1.25 இன்ச்சும் இருக்கலாம். அதாவது அவங்களுடைய உடம்பு வாட்டத்தை பொறுத்து இந்த 1 இன்ச்சா இல்லை 1.25 இன்ச்சாங்கிறத பார்த்துக்கணும். இப்போ நம்ம டாட் வந்து பிடிச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இது சென்டர் புள்ளி. இந்த சென்டர் புள்ளியிலேருந்து இந்த 3 டாட்டுக்கும் இடைவெளி வந்து ஒரு 1 இன்ச்சு தான் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கேப் வந்து கரெக்டாக. அவ்வளோதான், டாட் வந்து பிடிச்சாச்சு. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.